பேன் சூடானதும் பச்சை பயிறு 1 கப்பு, கொள்ளு 1/2 கப்பு சேர்த்து நல்லா வறுத்தடலாம். இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பூண்டு 6 பல்லு, தோல் உரிச்சது, காரத்துக்கு ஏற்ற மிளகா வத்தல் சேர்த்து தண்ணி இல்லாமல் கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் நெய் ஆட் பண்ணிவிட்டு மெல்ட் ஆனதும் சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவைக்கு ஏற்ற உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பயரை பொடி பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிடலாம். நான் ஆல்ரெடி ஊற வச்ச 2 டம்ளர் அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி நம்ம விசில் போட்டு வச்சிடலாம். இதை 5 விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த சாதத்துக்கு அப்பளம் ஒரு பெஸ்ட் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.